I am. இப்போதான் தெரியுது தளபதியோட ஜனநாயக படத்துக்கு எதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்கன்னு. ஏகப்பட்ட அரசியல் பஞ்சு தெவிக்க விட்டாப்புல. உண்மையிலே இந்த படத்துக்கு வசனம் யார் எழுதுன்னு தெரியல. வினோத் எழுதிக்காரா இல்லை தளபதி விஜய் எழுதிக்காரா தெரியல. அந்த அளவுக்கு தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வருது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 யானை அப்படி தும்புக்கு நடுவில் தளபதி என்ட்ரியாவது செம மாசு. அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாங்க டிவிக்கே வந்து கட்சி கொடியோட குறியீடு. ஏகப்பட்ட டிவிக்கே ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. உண்மையில் வினோத் சொன்ன மாதிரி ஐயா இது தளபதி படம், தயவு செஞ்சு மோதிடாதீங்க. மோதுனா ஓட விட்டுரு. எந்த படமாக இருந்தாலும் மங்காத்தா வந்தாலும் சரி, பராசக்தி இருந்தாலும் சரி, எல்லா படத்தையும் ஓட விட்டுறேன். கண்டிப்பாக கட்சி வினோத் வந்து தரமான சம்பவம் பண்ணி பார்ப்பல. என்னன்னா ரீமேக் படமாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம்யா. தளபதி விஜய் வந்து ஜனநாயக படம் தான் ரீமேக் படம். இது முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடி கில்லி போக்கிது நிறைய படம் ரீமேக் பண்ணி பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்துருக்காப்புல. அந்த வருஷத்தில் ஜனநாயக படம் ஒரு பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக ஆகும். என்ன வந்தால் தளபதியோட கடைசி படம். நாங்கள் எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் கொண்டாடி திருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெய்லர் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. இது போதாதாயா, ஜனநாயக ரீமேக்காக இருந்தாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பொங்கலுக்கு தரமான படம், கலெக்ஷன் சரி நம்பர் 1 தளபதி விஜய் படம் தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. வசூல் மன்னனே தளபதி விஜய் தான். இதில் ஏகப்பட்ட அரசியல் பஞ்சு யார் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு, தெரியும், உங்களுக்கே தெரியும். இதில் மதன் கௌரி கேமியோவில் எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. பார்க்கலாம்.